முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 43A. தலைப்பு 6 வகை துறவுகள். 6 kinds of renunciations. உத்யோக பர்வா செக்ஷன் 43B. மகாபாரதா இன் தமிழ். இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி 3. இந்த பதிவின் சுருக்கம். தவத்தின் தன்மைகள் குறித்து திருதராஷ்டிரன் வினவ அதற்குரிய விளக்கத்தை சனத் சுஜாதர் அளிப்பது. ஆபத்தை தரக்கூடிய தீய குணங்கள் எவை? தீயவர்கள் யார்? உண்மை ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள் எந்த பண்புகளில் இருக்கின்றன? சுய கட்டுப்பாடு எத்தனை பண்புகளை கொண்டது? 6 வகையான துறவுகள் எவை? அவை ஒவ்வொன்றுக்குமான விளக்கம் ஆகியவற்றை சனத் சுஜாதர் திருதராஷ்டிரனுக்கு சொன்னது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 43A 6 வகை துறவுகள் இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் சனத் சுஜாதரிடம் சொன்னான், தவறுகளால் கரைபடியாத தவத்தை குறித்து நீர் சொன்னதை நான் கேட்டுவிட்டேன். அதனால் நிலைத்த மர்மம் ஒன்றை அறிந்து கொள்வதில் வென்றேன். ஓ சனத் சுஜாதரே, இப்போது தவறுகளால் கரைபடிந்த தவம் குறித்து எனக்கு சொல்லும் என்று கேட்டான் திருதராஷ்டிரன். சனத் சுஜாதர் திருதராஷ்டிரனிடம் சொன்னார், ஓ மன்னா திருதராஷ்டிரா, கோபத்துடன் கூடிய 12ம் இன்னும் 13 வகை தீய குணங்களும் தவத்தை கரைபடுத்தும் தவறுகளாகும். கோபம், காமம், பேராசை, சரி தவறு, அறியாத அறியாமை, நிறைவின்மை, கொடுமை, தீய குணம், மாயை, துக்கம், இன்பத்தில் நாட்டம், பொறாமை, பிறர் குறித்து தவறாக பேசுதல் ஆகியவை மனிதர்களின் பொதுவான தவறுகளாகும். இந்த 12ம் மனிதர்களால் எப்போதும் விலக்கத்தக்கவையே. ஓ மனிதர்களில் காளையே திருதராஷ்டிரா, இவற்றில் ஏதாவது ஒன்று கூட தனியாகவே ஒரு மனிதனை அழிவுக்கு உள்ளாக்கத்தக்கதுதான். உண்மையில் மானை அடைய, மானை கொல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கும் வேடுவனைப் போல இவற்றில் ஒவ்வொன்றும் மனிதர்களை பொறுத்தவரை சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. தனது சொந்த மேன்மையை வலியுறுத்தும் முனைப்பு, பிறர் மனைவியிடம் இன்பம் கொள்ள நினைக்கும் ஆசை, அதீத செருக்கால் பிறரை அவமதிப்பது, சீற்றம் அதாவது கோபம் நிறைந்திருத்தல், நிலையின்மை, தன்னால் பேணிக் காக்கப்பட வேண்டியவர்களை பேண மறுத்தல் ஆகிய தீய குணம் கொண்ட இந்த 6ம் செயல்களும் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நேரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் மீறி பெரும் ஆபத்துக்கள் வரும் என்று தெரிந்தும் அதற்கு அஞ்சாமல் பாவிகளால் எப்போதும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. காமத்தை தனித்துக் கொள்வதே வாழ்வின் இலக்கு என்று கருதுபவன், அதீத செருக்குடையவன், கொடுத்ததற்காக வருந்துபவன், எப்போதுமே பணத்தை செலவு செய்யாதவன் அதாவது கஞ்சன், வெறுக்கத்தக்க வரிகளை வற்புறுத்துவதன் அதாவது கேட்பதன் மூலம் தனது குடிமக்களை துன்புறுத்துபவன், பிறரை அவமதிப்பதில் இன்பம் காண்பவன், தன் சொந்த மனைவியரை வெறுப்பவன் ஆகிய இந்த 7 பேரும்
தீயவர்கள் என்று அழைக்கப்படும் பிறராவர். நெறி சார்ந்திருக்கும் தன்மை, அதாவது அறம் கடைபிடித்தல், உண்மை, அதாவது தாக்காமல் பேசப்படும் உண்மை நிறைந்த பேச்சு, தற்கட்டுப்பாடு, அதாவது சுய கட்டுப்பாடு, தவம், பிறரின் மகிழ்ச்சியில் இன்புறுவது, அடக்கம், பொறுமை, பிறரிடம் அன்பு, வேள்விகள், பரிசுகள், விடாமுயற்சி, சாத்திர அறிவு ஆகிய 12ம் அந்தணர்களின் நடைமுறைகள் ஆகின்றன. இந்த 12ஐயும் அடைவதில் வெற்றியடைபவன் இந்த முழு பூமியையும் ஆளும் திறன் பெற்றவன் ஆவான். இவற்றில் 3ஐயோ 2ஐயோ ஏன் 1ஐயோ கூட பெற்றிருப்பவனை தெய்வீக செழிப்புடையவன், அதாவது பாக்கியம் பெற்றவன் என்று கருத வேண்டும். சுய கட்டுப்பாடு, துறவு, தன்னறிவு, அதாவது சுய ஞானம் ஆகிய இவற்றில்தான் விடுதலை, அதாவது முக்தி இருக்கிறது. உண்மை, அதாவது சத்தியம், ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள் இந்த பண்புகளிலேயே இருக்கின்றன என்று அறிவுள்ள அந்தணர்கள், அதாவது ஞானம் கொண்ட பிராமணர்கள் சொல்கின்றனர். சுய கட்டுப்பாடு 18 நல்லொழுக்கங்களை கொண்டது. சுய கட்டுப்பாடு அத்துமீறல்கள், விதிக்கப்பட்ட செயல்களை கடைபிடிக்காமல் தவிர்ப்பது, பொய்மை, கெடுநோக்கு, காமம், செல்வம், புலன் இன்பத்தில் விருப்பம், கோபம், துக்கம், தாகம், பேராசை, ஏமாற்றுத்தனம், பிறர் துயரில் மகிழ்வது, பொறாமை, பிறரை காயப்படுத்துதல், வருத்தம், பக்தி செயல்களை வெறுத்தல், கடமை மறத்தல், பிறர் மீது பழி கூறுதல், தற்பெருமை ஆகிய இந்த 18 தீமைகளிலிருந்து விடுபட்டவன் தற்கட்டுப்பாடு, அதாவது சுய கட்டுப்பாடு உடையவன் என்று நெறி சார்ந்தவர்களால் சொல்லப்படுகிறான். வரிசைப்படுத்தப்பட்டுள்ள இந்த 18 தவறுகள் மதம் என்றோ செருக்கு என்றோ அழைக்கப்படும் ஒன்றில் இருக்கின்றன. அடுத்தது துறவு. துறவு 6 வகைகளை கொண்டது. அவற்றுக்கு நேர் எதிரான 6ம் மதம் என்று அழைக்கப்படும் தவறுகளாகும். எனவே மேற்கண்ட 18ம் துறவுக்கு எதிரான இந்த 6ம், அதாவது இந்த 24ம் மதம் என்று அழைக்கப்படுபவை ஆகும். 6 வகையான துறவுகள் அனைத்துமே வரவேற்கத்தக்கவையாக இருக்கின்றன. அதில் 3வது வகை நடைமுறைக்கு கடினமானதாகும். ஆனால் அதுவே துயரங்கள் அனைத்தையும் கடந்து செல்ல உறுதுணையாக இருக்கும். உண்மையில் அந்த வகையான துறவு நடைமுறையில் சாதிக்கப்பட்டால் அவன் உலகத்தில் உள்ள முரண்பட்ட இரட்டைகள் அனைத்தையும் கடந்து விடுவான். 6 வகை துறவுகள் அனைத்தும் வரவேற்கத்தக்கவையே. அவற்றில் முதலாவது செழிப்புமிக்க சந்தர்ப்பங்களில் இன்பம் அனுபவிக்காமை. இரண்டாவது வேள்விகள், துதிகள், பக்தி செயல்கள் ஆகியவற்றை கைவிடல். ஓ மன்னா திருதராஷ்டிரா, மூன்றாவதாக அழைக்கப்படுவது யாதென்றால் ஆசையை துரத்தல் அல்லது உலகத்திலிருந்து விடுபடுதல். உண்மையில் இன்பம் தரும் அனைத்து பொருட்களையும் அவற்றை அனுபவியாமல் கைவிடுதலால் அல்லாமல் அவற்றை நிறைவாக அனுபவித்துவிட்டு கைவிட முடியாது என்பதும், அவற்றை அடைந்த பிறகு கைவிடுதலோ
பசியின்மையால் தேவையின்மையால் அவற்றை அனுபவிக்கும் திறனற்று கைவிடுதலோ முடியாது என்பதும் இந்த மூன்றாம் வகையான ஆசையை துரத்தலின் விளைவாகவே அவற்றில் உள்ள ஆசையை துறக்க முற்படும் போதே சாட்சியாக காணப்படுகிறது. நான்காம் வகை துறவில் ஒருவனுடைய செயற்பாடுகள் தோல்வி அடையும் போது அவனது அனைத்து அறங்கள் மற்றும் அனைத்து வகை செல்வம் ஆகியவற்றை எதிர்த்து தாக்குப்பிடிக்க இயலாமலோ அவன் துக்கப்படவோ வேதனை கொள்ளவோ கூடாது. அல்லது ஏற்பில்லாத எது நடைபெற்றாலும் ஒருவன் வலியை உணரக்கூடாது. ஐந்தாவது வகை துறவானது தனக்கு மிகவும் அன்பான தனது மகன்கள், மனைவியர் மற்றும் இன்னும் பிறரையும் கேட்காமல் யாசிக்காமல் இருப்பதே ஆகும். ஆறாவது வகை துறவானது கேட்கும் தன்னிடம் யாசிக்கும் தகுதி வாய்ந்த மனிதனுக்கு தானமளிப்பதே ஆகும். அந்த தானம் எப்போதும் தகுதியை, அதாவது புண்ணியத்தை உண்டாக்கும். மேலும் இவற்றால் ஒருவன் தன்னறிவை, அதாவது சுய அறிவை அடைகிறான். இந்த கடைசி பண்பை பொறுத்தவரை இது 8 குணங்களை உடையதாகும். அவை உண்மை, அதாவது சத்தியம், தியானம், பொருள்கள் மற்றும் கருத்தின் வேறுபாடு அறிதல், ஊகிக்கும் திறன், உலகத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளல், பிறர் உடைமைகளை அபகரிக்காமை, பிரம்மச்சரிய நோன்புகளின் நடைமுறைகள், பரிசுகள் ஏற்காமை ஆகியவையே. அதேபோல தமம் அல்லது தற்கட்டுப்பாட்டிற்கு, அதாவது சுய கட்டுப்பாட்டுக்கு எதிரான மதத்தின் பண்புகளையுடைய தவறுகள் அனைத்தும் சாத்திரங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த தவறுகள் தவிர்க்கப்படவே வேண்டும். நான் உன்னிடம் துறவு மற்றும் தன்னறிவு, அதாவது சுய அறிவு ஆகியவற்றை குறித்து பேசியிருக்கிறேன். தன்னறிவு, அதாவது சுய அறிவு 8 அறங்களை கொண்டிருப்பதைப் போல தன்னறிவு இல்லாமையும் 8 தவறுகளை கொண்டுள்ளது. அந்த தவறுகளும் தவிர்க்கப்பட வேண்டும். ஓ பாரதா திருதராஷ்டிரா, இந்த ஐம்புலன்கள், மனம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவன் மகிழ்ச்சியடைகிறான். ஓ மன்னா திருதராஷ்டிரா, உனது ஆன்மா உண்மையில் சத்தியத்தில் அர்ப்பணிப்புடன் இருக்கட்டும். அனைத்து உலகங்களும் உண்மையிலேயே நிறுவப்பட்டுள்ளன. உண்மையில் சுய கட்டுப்பாடு, துறவு மற்றும் தன்னறிவு ஆகியவை உண்மையையே தனது முதன்மையான பண்பாக கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தவறுகளை தவிர்க்கும் ஒருவன் தவம் பயில வேண்டும். உண்மை, அதாவது சத்தியம் மட்டுமே நீதிமிக்கவர்களின் நோன்பாக இருக்க வேண்டும் என்று விதி சமைப்போன், அதாவது பிரம்மன் விதித்திருக்கிறான். இந்த தவறுகளிலிருந்து விடுபட்டு அந்த அறங்களை கைக்கொண்டே தவமே பெருஞ்செழிப்பின் ஊற்றுக்கண்ணாகும். பிறப்பு, இறப்பு மற்றும் முதுமையிலிருந்து ஒருவனை விடுவிக்கும் திறன் பெற்றதும் பாவத்தை அழிப்பதும் புனிதமான கருத்துமான இதை நான் உனக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் என்றார் சனத் சுஜாதர். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 43A 6 வகை துறவுகள் இப்பதிவு நிறைவுற்றது.